வணக்கம் மக்களே! எல்லாரும் தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்க. அந்த தீபாவளி உங்களுக்கு நெறைய பரிசுகள குடுத்திருக்கும், நெறைய மக்கள குடுத்திருக்கும், நெறைய சந்தோஷங்கள குடுத்திருக்கும். ஐ அம் வெரி ஹேப்பி. நானும் நல்ல சந்தோஷமா இருந்தேன். இதுவரைக்கும் இருந்த தீபாவளிய விட இந்த லாஸ்ட் தீபாவளி எனக்கு லிட்டரலா ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. மக்களோட சந்தோஷத்த பார்த்து எனக்கு சந்தோஷம் கிடைச்சது. ஐ அம் வெரி வெரி ஹேப்பி அண்ட் வெரி ஹேப்பி ஃபார் திஸ் வீடியோ அண்ட் ஆல். ஏன்னா, ஒரு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல விஷயம். இந்த தீபாவளி மூலமாவும், தீபாவளில நடந்த விஷயங்கள் மூலமாவும் நான் நெறைய கேதர் பண்ணியிருக்கேன். அந்த விஷயங்கள உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். எஸ் ஆஃப் கோர்ஸ் தட் இஸ் ட்ரூத். ஆ வெரி சிம்பிள். இந்த தீபாவளியில என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட நான் மீட் பண்ணேன். ஹி வாஸ் சச் அ ஃபைட்டிங் பார்ட்னர் வித் மீ. நாங்க ஒரு ஏ, பி செக்ஷன் சொல்லி 2 செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ல நல்லா அடிச்சுப்போம். அதில அவன் பி செக்ஷன் கேங் லீடர்னா, நான் ஏ செக்ஷன் கேங் லீடர். அந்த மாரி ஒரு நெறைய கான்ட்ரோவர்சி எங்களுக்குள்ள நடந்துச்சு. லிட்டரலா அந்த ஸ்கூல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஸ்கூல் டேஸ் வந்து ஹாப்பி மொமெண்ட்ஸா இருக்கும். சில சண்டைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் அப்போ மறந்திருப்பாங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் அத மிஸ் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் தட் வாஸ் அ வார். அப்படிதான் இருந்திருக்கு. பட் இந்த தீபாவளியில அந்த சச் அ பெர்சன் கூட நான் அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு எப்பவும் புடிச்ச மாரி தீபாவளி கொண்டாடிருக்கேன் அப்படின்னா, தட் இஸ் திஸ் தீபாவளி ஒன்லி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் வி வர் கான் ஃபார் டிஃபரெண்ட் சிட்டீஸ் ஃபார் ஆர் ஹையர் எஜுகேஷனுக்காக நாங்க டிஃபரெண்ட் சிட்டி போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்க நாங்க கத்துக்கிட்டதும், அங்க நாங்க மீட் பண்ண மக்களும் எங்கள பிரிங் அஸ் டுகெதர். இதுதான் உண்மை. நான் அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் என்னோட யூஜிக்கு அப்புறம் நான் அந்த பர்டிகுலர் பர்சனை மீட் பண்ணுறப்போ எங்களுக்குள்ள உருவான கனெக்ஷன்ஸும் எங்களுக்குள்ள உருவான பேச்சுவார்த்தைகள் வந்து எங்களோட போத் மைண்ட் செட் சைண்ட் சொல்லலாம். லிட்ரலாக என்னோட மைண்ட் செட்டும் அவனோட மைண்ட் செட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மக்கள் கிட்ட இருந்தும் இந்த சொசைட்டி கிட்ட இருந்தும். லைக் எக்ஸாம்பிள், இந்த கிராமத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் பாலிடிக்ஸ் இருக்கும், காஸ்ட் இருக்கும், நிறைய வன்முறைகள் இருக்கும், தேவையில்லாத இஷ்யூக்கள்லாம் இருக்கும். பட் சிட்டி சைஸ் போகிறப்போ நம்ம எல்லாரும் ஒருத்தர் தான், ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே நமக்கு அந்த டுகெதர்னஸ் கிடைக்கும். அங்கே தான் நான் மக்களாக நான் பார்க்க பழகிக்கிட்டேன். எனக்கு யாருன்னு தெரியாது, நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணாங்க, என்னை தூக்கி விட ட்ரை பண்ணாங்க. அது மாதிரி த சேம் திங் விச் இஸ் ஹேப்பன் டு ஹிம் ஆல்சோ. அந்த விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறப்போ அந்த தாட் ஷேரிங்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு. நிறைய விஷயங்கள் நாங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம், அவன்கிட்ட இருந்து நானும், என்கிட்ட இருந்து அவனும். அந்த திங் லிட்டரலாக ஹாப்பியாக இருந்தது. இந்த தீபாவளி வந்து அந்த 3 days வி ஹேட் அ ஹாலிடே. நாங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். நிறைய 2-3 மூவிஸ் போயிருந்தோம். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டுக்காக புதுசாக லேப்டாப் வாங்க போனோம். அண்ட் வி டன் சம் கிராக்கர்ஸ் வெடிச்சதாக இருக்கட்டும், ஸ்வீட் ஷேர் பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும். அண்ட் இதெல்லாம் விட நாங்கள் அந்த 3 நாள் நிறைய பேசிக்கிட்டோம். எவ்வளோதான் பேசணும்னு சொல்லி எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நானே சொல்லியிருக்கேன், கம்யூனிகேஷன் இஸ் த மேண்டட்ரி அண்ட் மஸ்ட்டுன்னு சொல்லி. எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் தான் மேட்டர் சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் நாங்கள் நிறைய பேசிக்கிட்டோம். எங்களுக்குள்ள என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, எப்படி ஃப்யூச்சர் பார்க்க போகுது, எப்படி எங்களுக்குள்ள கனவுகள் இருக்குது, இதுக்காக நாங்கள் ஓடிட்டுருக்கோம், எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த விஷயங்கள் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு எனக்கும் சரி. ஒன் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட் ஹரிஷ், அவனை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், அவனுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுலேருந்து நான் சொல்ல வரதும் கற்றுக்கிறதும், அவனுக்கும் நிறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்கு, எனக்கும் நிறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. என் ஸ்கூல் டேஸ், என் காலேஜ், என் ஒர்க் பிளேஸில் கூட. பட் அந்த பாலிடிக்ஸ்லாம் நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து லிட்ரலாக கொஞ்சம் கஷ்டம்தான் பிகினிங்கில். ஏன்னா நமக்கு அது பாலிடிக்ஸ்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க சில பேர் நம்மளை வாண்டடாகவே யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் நம்மளை வேணும்னே பண்ணுறாங்க, ஆர் சில பேர் தெரியாமல் பண்ணுவாங்க, சில பேர் தெரிஞ்சு பண்ணுவாங்க, சில பேர் ப்ரெஷர்னால் பண்ணுவாங்க, எது வேணா இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனோட தனி மனித உரிமையை தவிர்க்கிறதும், ஆர் அவனுக்கு உருத்தான விஷயங்களை நம்ம கொடுக்காம போகிறதும் வந்து ரொம்ப ராங்கான விஷயம். அந்த விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்களும் வேண்டிக்கிறோம். நாங்கள் கூட பாலிடிக்ஸ் பண்ணோமான்னு இப்போ கேட்டால், ஸ்கூல் டேஸில் நாங்களே பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி இப்போ எனக்கு அது தோணுது. ஐ எம் நாட் ரிக்ரெட்டிங், ஏன்னா அதை நான் தெரிஞ்சு பண்ணலை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, நான் அதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாலிடிக்ஸ் இல்லாமல் லைஃப் எப்படி வாழ்கிறது, பாலிடிக்ஸ் வந்தால் அதை எப்படி கற்றுக்கிறது, அதில் எப்படி நம்ம கரெக்டாக மூவ் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் வெரி சிம்பிள் திங். இந்த லைஃப்பை வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், மக்கள் கூட ஜாலியாக ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம இங்கே இருக்கோம். இதில் தேவையில்லாத பாலிடிக்ஸாக இருக்கட்டும், மக்களை வெறுத்துக்கிட்டு கோபத்தோடு இருக்கிறது, ஒரு ஈகோஸ்டிக்காக இருக்கிறது அன்வான்ட் திங்ஸ் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணுறது ரீசன் என்னென்னா, அப்படியெல்லாம் இருந்த ஒரு பர்சன் கூட எனக்கு இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து
ரியலியே மேஜிக். என்னால் இன்னும் பிலீவ் பண்ண முடியல. சிம்பிள். நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கல. நானும் அழுந்திருக்கேன், அவனும் அழுந்திருக்கான். எவ்வளோ கோவம், எவ்வளோ பழி வாங்குற உணர்ச்சி, போட்டு கொடுக்குற உணர்ச்சி, இந்த எல்லாமே இருந்தது. இதெல்லாம் தான் பாலிடிக்ஸ் நம்புகிறேன். பட் அப்படி இருந்து இப்போ நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்க ரீசன் என்னென்னா, டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள். அப்புறம் ஒன் மோர் திங், என்னை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவனை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்ன மக்கள் இப்போ என் கூட யாருமே இல்லை. அவங்ககிட்ட சொன்ன மக்கள் யாரும் கூட இல்லை. இப்போ நாங்கள் 2 பேரும் அவ்வளோ இனிமையாக இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருந்து இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றானதுக்கு ரீசன் வந்து த ஒன்லி திங் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஒன் மோர் திங் பீப்புள்ஷிப்னு சொல்லலாம். பீப்புள்ஷிப்னு எனக்கு புது வார்த்தையாக தான் இருக்குது. மக்கள் ஆல்வேஸ் மக்கள். சில மனிதர்கள் சில நேரங்கள் மாதிரி சில நேரங்களில் நாங்கள் அடிச்சிருக்கோம். பட் சில நேரங்கள் இப்போது எங்களுக்கு நன்மையாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, புதுசாக எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாப்பி தீபாவளி.